சௌஜன்யா தர்மஸ்தலா வீடியோ பார்ட் 2 கேஸ் நடந்துட்டு இருக்கிறது சௌஜன்யாவோட கொலையை பத்தி. இதுல சம்பந்தமே இல்லாம பொலிட்டிஷியன்ஸ் உள்ள வராங்க அண்ட் தர்மஸ்தலா கோயிலை பத்தி உள்ள கொண்டு வராங்க. ஒரு தர்மத்தை சார்ந்தோ மதத்தை சார்ந்தோ இங்க ஒரு கலவரத்தை உண்டாக்க பாக்குறாங்க. அது ஏன்? யூடியூப்ல வீடியோ போட்ட சமீர், அவர் ஒரு முஸ்லீம். ஓகே, நீங்க அவங்க மேல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு புகார் கொடுக்கலாம். நீங்க வந்துட்டு இந்து தர்மத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, நாங்க அந்த ஊருக்குள்ள வரும்போது எங்களை மிரட்டினது எதுக்கு? அண்ட் நாங்கள் போனதுக்கு அப்புறம் சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் அந்த இடத்துல வீடியோ பண்ண வரும்போது அவங்கள ஜனங்க சேர்ந்து சுத்தி வலிச்சு அடிக்க பார்த்தது எதுக்கு? அண்ட் அடிச்சது எதுக்கு? கிட்டத்தட்ட 13 வருஷமா நடந்துட்டு இருக்க இந்த கேஸ், அந்த ஊர்ல இருக்க மக்கள் இதை பத்தி இவ்வளோ நாளா வாயை திறக்காம அந்த பெரிய ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தவங்க திடீர்னு கோயிலுக்கு அபப்பிரச்சாரம் பண்றாங்க, ஒரு தர்மாதிகாரியை கீழே இறக்கணும்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் ஏன் இந்த மக்கள் குரல் கொடுக்காம இருந்தாங்க? அதனால என்கிட்ட இருக்க இந்த முக்கியமான ஒரு கேள்வி, நம்ம ஊர்ல ரேப் நடக்கவே இல்லைங்களா? அப்புறம் அப்படின்னா அந்த பொண்ணுங்கெல்லாம் என்ன ஆனாங்க? யாரால ரேப் செய்யப்பட்டாங்க? யார் அந்த கொலைக்கு காரணமானவங்க? உங்களுக்கு பதில் தெரியுமா? இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு போய் நிக்கிறீங்கல்ல, உண்மையிலே அவங்க குற்றவாளிங்க இல்லைங்களா? நம்ம வீட்லயும் ஒரு நாள் நடக்கும், அன்னைக்கு நம்ம போய் அவங்க மேல குற்றத்தை வைக்கவே முடியாது. நம்ம வீட்டுல நடக்கும்போது அப்படி உண்மையிலே சௌஜன்யா கேஸ்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஒருவேளை அவங்க வீட்டுக்கிட்ட போய் விசிட் பண்ணி விசாரிச்சா ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வீட்டு பக்கம் எங்களோட பயணத்தை தொடங்கணும். போற இடத்துல எங்களுக்கு நடந்த பிரச்சனை போன வீடியோல நீங்க நம்மளோட தர்மஸ்தலா vlog பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ பார்ட் 2. தர்மஸ்தலா இல்லையா, கோயில் ஓப்பன் இல்லையா? இப்ப என்ன சொல்ற பாஸ்? அதுக்குதான் யார் சொல்றதும் கேட்க கூடாது. ஏய், நீங்க பாரு அந்த தோட்டம் வீடு எப்படி இருக்கு? இப்பெல்லாம் எல்லாமே பியூட்டிஃபுல் தான். ஸோ கைஸ், இப்பதான் கோயிலுக்குள்ள போறோம். கோயிலுக்குள்ள போனா வேற லெவல்ல இருக்கும். தலைவர் பாரு, மஞ்சுநாதா. ஏய், இது ஒரு ஊர் மாதிரி இருக்கு கைஸ். இந்த பக்கம் கோயில் அண்ட் தென் இந்த பக்கம் வசதி குருஹாலயா வாகன நிலுகடே ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி தேவஸ்தானம். ஆக்சுவலா இந்த பக்கம் போய் டெம்பிளுக்கு அப்படி வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஏதோ எல்லாம் இருக்கு, ஹோட்டல்ஸ் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. ஹோட்டல் தானே, ஃப்ரீ ஹோட்டல் சார். ஓஹோ, அப்படியா? முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கேடிஸ்டா கொடுக்க உங்களுக்கு. ஓஹோ, அப்போ இப்போ விசிட்டிங்க்கு உள்ள போனாலும் ரொம்ப க்ரௌட் இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே க்ரௌட் இருக்கும். உள்ள போனா எத்தனை மணிக்கு திருப்பி வெளியே வருவான்னு தெரியலையே கைஸ். ஓ பார்ப்போம். தர்மஸ்தலம் வரைக்கும் வந்துட்டோம்டா, கோயில்ல போயிட்டு மஞ்சுநாதனோட தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடலான்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. தென் அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொன்னா. அண்ட் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம், தர்மஸ்தலால இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்ற மாதிரியே மக்கள் கிட்ட ஒரு ரியாக்ஷன் கூட இருந்தது இல்லை. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், தரிசனத்துக்கு வர்ற மக்கள் எப்பவும் போல வந்துட்டு இருந்தாங்க. இந்த கோயில்லையாவா ட்ரெஸ் இல்லாம போனப்படுறா? டேய், உனக்கு வெக்கமா இல்ல? சிவன் கோயில், அப்புறம் முருகர் கோயில், இந்த மாதிரி நிறைய கோயில் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கா? பின்னாடி பாத்துக்கோங்க, ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, நம்மளோட இந்த இயரோட எண்டிங் வரப்போகுது. ஸோ இன்னொரு 6 மாசம் இருக்குமா? ஸோ நியர்லி 6 months இருக்கு. ஸோ உன்னோட டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும்? ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வரும்போது இது லக்ஸுரிக்காகவோ அப்படின்னு ஆடம்பரத்துக்காகவோ சொல்ல வரல. அடுத்த வருஷம் கொஞ்சம் growth ஆகி கைய தூக்காத. பெரிய மியூசிக் டைரக்டர் கைய ஆட்டாம பேச மாட்டேன். அட்லீஸ்ட் பைக்லயாச்சும் வரணும். நம்ம ஓன் பைக் வாங்கி ஃப்ரெண்ட்ஸோட வரணும். பைக் ஏன் பாத்தீங்களா? ஏன்னா இடம் அப்படி. ஆமா, நீ பைக் வாங்கிட்டியா? லைசன்ஸ்? 4-wheeler லைசன்ஸ். நானே இன்னும் லைசன்ஸ் கூட எடுக்கல. பைக் வாங்குறதுக்கு முதல்ல வேண்டியது லைசன்ஸ். ஸோ அதை நான் வாங்கி ஆகணும். ஸோ இந்த இயரோட எண்டிங்ல இந்த டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் மோர், நம்மளோட சேனல் அட்லீஸ்ட்னு சொன்னால் ரொம்ப தப்பு. எவ்வளோ கிடைச்சாலும் ஓகே தான். அண்ட் உங்களோட சப்போர்ட்டால கொஞ்சம் க்ரோத் கிடைச்சு அடுத்த வாட்டி இந்த கோயிலுக்கு மறுபடியும் வர்ற அளவுக்காச்சும் கையில் கொஞ்சம் கேஷ் சம்பாதிக்கிற அளவுக்காச்சும் க்ரோத் ஆகி நாங்கள் மறுபடியும் இங்கே வரணும். அண்ட் நீங்கள் சொல்கிற இடத்தெல்லாம் விசிட் பண்ணணும்னா கூட எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான். எப்படா காசு வரணும்னா மட்டும் காட்டுங்க, மற்றது நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் பண்ண போகிறது சப்போர்ட், உங்களுக்காக நாங்கள் கொடுக்க போகிறது எங்களால முடிஞ்சது எனர்ஜி, ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் உங்களை முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பினஸா வச்சுப்போம், மோட்டிவேஷன் பண்ணுவோம். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும். ஸோ நல்லதே நினைப்போம். உங்களுக்கும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, உங்களுக்கும் சரி. ஸோ
ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற அந்த கான்ட்ரவர்சிஸ் இதெல்லாம் தவிர்த்து இதெல்லாம் கூட இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. நிறைய நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் அதில் பாசிட்டிவான விஷயத்த கண்டுபிடிச்சி அதில் ஒரு நல்ல லைஃப்பை வாழ்றது அப்படின்னு இருக்கு. ஒரு மனுஷன் ரொம்பவே ஏங்குறது அந்த ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிடாதா அப்படின்னு. ஸோ அந்த லைஃப்காக தான் அங்கே நிறைய தேர் அங்கே இருக்கு. ஸோ வருஷமும் மாற்றிருப்பாங்க. தேரும் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ திருவிழா எங்கேயும் பயங்கரமா நடக்கும் போல நடக்கும். அங்க பாரு கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் இதுதானா? என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் ஆக்சுவலா நம்ம அந்த பக்கம் பார்த்து வந்துட்டு நம்ம சுத்திட்டு வந்திருப்போம். நினைக்கிறேன் என்ட்ரன்ஸ் இப்படிதான் வரணும் போல. ஸோ இப்படிதான் வரணும். ஓகே கோயிலுக்குள்ள போலாமா? சரி ஓகே வாங்க உள்ள போய் பார்க்கலாம். தர்மஸ்தலா அப்படின்றது சாதாரணமான கோயில் இல்லைங்க. கிட்டத்தட்ட 800 வருஷம் பழமையான ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து போகிறது அது ட்ரிப்பு. பட் இப்படி பண்ணிட்டு போகிறது ட்ராவல். லோ பட்ஜெட்டில் பெரிய எக்ஸ்பென்சிவான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் கையில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு பிளானே இல்லாமல் வந்து ஸோ இந்த மாதிரி வீடியோ பண்ணி யூஸ்ஃபுல்லாக 4 பேருக்கு போடுறது தான் ட்ராவல் வீடியோஸ். அண்ட் பின்னாடி பாருங்கள் பார்க் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பியூட்டிஃபுல் இல்லை? ஸோ ஒரு புண்ணியஸ்தலம் நல்லது வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. கோயில் அப்படின்றது ரொம்பவே பீஸ்ஃபுல்காக தான் வர்றது. ஸோ நிறைய பேர் எதோ சொல்லுவாங்க கோயிலை பற்றி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பீஸ்க்காக கோயிலுக்கு வரோம். ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பிரிச்சுவலான நல்ல விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் கோயிலுக்கு வரோம். தப்பு பண்ணாங்க தவிர கடவுள் தப்பு. ஆமாம், கடவுள் என்றைக்குமே தப்பு பண்ணுறது இல்லை. நம்ம கடவுள் ஏன் தப்பு நடக்கும்போது வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்றதுலாம் இல்லை. அந்த தப்புக்கான தண்டனை ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். ஸோ பூஜா டைமிங் 6:30 to 2:30 அண்ட் தென் அதுக்கப்புறம் 5லேருந்து 8:30. ஸோ சீக்கிரமாக நம்ம எப்போ வேணும். ஆல்ரெடி நம்ம வந்து எவ்வளோ ஆச்சு டைமு? ஒரு 11 ஆயிருக்கும். ஸோ போயிட்டு உள்ளே போயிட்டு தரிசனத்தை பார்த்துட்டு இல்லை 9 அப்புறம் கிளம்ப வேண்டியது. 9ஆ? ஓகே சரி ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு வெளியே அப்பயே ஒரு கேட் காமிச்சு இல்லையா, அந்த கேட்டில் தான் வந்து இந்த செருப்பை விட்டுட்டு டோக்கன் வாங்கிட்டு போகணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ₹2 கொடுத்துருங்க. பேக் எடுத்துன்னு போகக்கூடாதா? நான் தவறேண்ணா கேட்டு ரேட்டு நான் பேக் எடுத்து தவணை போதா? அதுக்கு ஒரு லக்கேஜ் இருந்திருக்கான். லக்கேஜ் உள்ளே கொண்டு போகக்கூடாதான், இருக்கிறதே பேக் தான். ஸோ அதையும் போய் அங்கே கொடுத்துட்டு வந்துடுறோம். பட்ஜெட்டில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணல இது எல்லாமே ஆட் ஆகுது. போஜனாலயக்கு தாரி. ஓ ஃபுட்டுக்கு போய் லக்கேஜ் வச்சுட்டு வாங்க. அண்ட் கைஸ் ரீசன் போட்டிருக்காங்க. சந்தோஷம்தான். தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம்னா கொஞ்சம் தமிழ் கனவும் கற்றுச்சுக்கோங்க. மேபி எல்லாருமே இல்லை, சில பேர் ஏதாச்சும் ஏமாத்த பார்க்கலாம் கைஸ். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த வழியில் போனால் தான் ஃப்ரீயாக. அந்த பக்கம் போகணுன்னா நீங்கள் வேணால் கெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ₹200 பே பண்ணிட்டு போங்க. எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட்டில் நமக்கு இருக்கட்டும். தரிசனத்துக்கு என்ன எல்லாருமே சாமானியம் சொல்லிட்டு எல்லாமே ஈக்குவல் தான். இது என்ன கெஸ்ட்டு மாதிரி ₹200 கொடுத்துட்டு போகணும், காசு கொடுத்துட்டு போகணும்னு வர வர சாமியை வச்சு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. எங்கே போனாலும் அதுதான்ப்பா. எங்கே போனாலும் பரவாயில்ல 200, மற்ற இடத்துலலாம் 500, 1000. ஆமாம், திருப்பதி அந்த தரிசனத்தை யோசிச்சு பாறேன். எதுக்கு காசுன்னா எல்லாத்துக்குமே வா. ஆமாம், இப்போ அப்படி தான் எல்லாத்துக்குமே தான். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. இங்க பாருங்க, இந்த இடம் சும்மா கிளாஸியா தெரியுது. செம்ம லுக்கா இருக்கு. ஃபுட்டுக்கா ஹாலு ஃபுட்டுக்கு போல. இதெல்லாம் உட்காந்து தரையில தானே இது பண்ணுவாங்க. இல்லடா இதோ இதுடா ஃபங்க்ஷன் ஹால்னு நினைக்கிறேன். திருப்பதியில தான் போட்டிருப்பாங்க இல்லையா. ஒரு ஹாலுக்குள்ள விட்டாங்களே சாப்பாடு இடமான்னு நினைச்சோம். நான் வெயிட்டிங் ஹால். ஸோ வெயிட் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்கும் போல இருக்கு கைஸ். சீக்கிரமாக தரிசனத்தை முடிச்சுட்டு போயிடலான்னு வந்தீங்களே, எங்கள் வெயிட்டிங் ஹால் உட்கார வச்சுட்டாங்க. சாப்பாடெல்லாம்
இதை முடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு போகிறதுக்குள்ள 10:30 தான் உள்ளே விடுவாங்களாம். ஸோ அங்கே வேற ஒரு கேங் இருக்கு. அந்த கேங்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க உள்ளே போகணும். பல கடுப்பா இருக்கு. பசி இருக்குப்பா. தான் 1/2 மணி நேரம் உள்ள உட்காந்துட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். ஸோ வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அது 10:30 இதுக்கு வந்ததுனால நாங்கள் தப்பிச்சோம். இன்னும் லேட்டாக இருந்ததுன்னா இன்னும் லேட்டாக தரிசனத்துக்கு போக வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ சீக்கிரமாக ஓடுறாங்க எல்லாரும் ஆக்சுவலாக. தெரியலையே, ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கு. போகலாமா? போகிற வழியெல்லாம் நம்ம வழி தான். பெயிண்ட் ஸ்மெல் புதுசாக தான் இப்போ நான் போல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம் போல இந்த இடம் தான். பின்னாடி பாருங்க அப்படியே லைன் வருது. என்னடா 2 பேரும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, எங்களுக்கு முன்னாடி இருந்த லைன் அப்படி. ஏன்னா தரிசனத்துக்காக அவ்வளோ மக்கள் வெயிட்டிங்ல இருந்தாங்க. ஒரு வழியா உள்ள வந்துட்டோம். இப்போதான் தரிசனம் பார்க்க போறோம். ஸோ சௌஜன்யா கேஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் கோயில்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க எழுதிருப்பாங்க பாருங்க, இந்த கல்வெட்டுல எழுதிருக்கிற லைன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. தரிசனம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்தது சோறு அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் க்ரௌட் எப்பவுமே டிமாண்டாக இருக்கும். என்னடா நான் டயர்டாகி பசியாகி டயர்டாகி போயிட்டுருக்கேன். மர்க்கா சொல்லு. நான் டயர்டாகி பசியாகி டயர்டாகி போயிட்டுருக்கேன். மர்க்கா சொல்லு. பசிக்கவே இல்லைல்ல? எனக்கு பசிக்கல. யார் சொன்னா? செம்மையா பசிக்குது. சாப்பாட்டு பற்றி பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னா காத்து இருந்து கொத்தி போச்சா அப்படின்ற மாதிரி ஒரே அடியில் லம்பா தின்றுப்பாரு. ஐஸ்கிரீம் கொடுப்பாங்களா? எதில் வேணா கூட வச்சுட்டோம். ஆனால் சாப்பாடு சாப்பிட்டு போகிற வைக்கவே வைக்க மாட்டேங்க. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் லைனாக கூப்பிட்டு போனாங்க. அப்படியே சாப்பிட்டு வச்சு வெளியே கூப்பிட்டு வந்து வச்சுட்டாங்கன்னா கூட சந்தோஷமா இருக்கு இல்லையா? உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், மற்றவங்களுக்கு சாப்பிட தோணாது இல்லை. சாப்பாடு யாருக்கு தோணும் சாப்பிடணும்? இதெல்லாம் பேசாதப்பா. வயிறுலாம் அப்படி வச்சுக்கிறாங்க. நடந்து பசியை பறந்துடும் போல இருக்கு. தர்மஸ்தலாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி எல்லாம் வந்துட்டு தரையில சாப்பாடு கொடுப்பாங்க. அது விருப்பம் இருக்கிறவங்க இப்போ வந்துட்டு தரையில சாப்பிடலாம், ஏதாவது வேண்டுதல் இருந்தா. பட் இப்போ நார்மலா பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா டேபிள்ல தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. கைஸ், ஒரு வரையா தரிசனம் முடிஞ்சது. எல்லாமே ஓகே தான். ஃபுட்டுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுட்டும் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிரசாதம் எப்பவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்வீட்டும் நல்லா இருந்துச்சு. அண்டு இன்னும் இதோட கோயிலுக்குள்ள வீடியோ முடிஞ்சது. இதுக்கு அடுத்து கோயிலுக்கு வெளியே கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஸோ அது வெளியே போய் பேசலாம். இன்னைக்குமே இது பாசிட்டிவான ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை பேசக்கூடாது. இங்கே வரைக்கும் வந்துட்டோம். இதை பேசாமல் போயிட்டோன்னா என் மனசாட்சி ஒத்துக்காது. ஸோ அதனால கோயிலுக்கு வெளியே போய் பேசிக்கலாம். ஓகே, கோயிலுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. நல்ல பிளேஸு, நல்ல லொக்கேஷனு. ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுறதுக்கு சிவன் கோயில், மஞ்சுநாதா கோயில் வந்து விசிட் பண்ணிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு போங்க. ஹாய் ஃபேமன், இது வரைக்கும் கோயிலுக்குள்ளே என்ன நடந்திருக்கு இது எல்லாமே பார்த்தோம் ஒரு vlog-ஆ. ஸோ இப்போ கொஞ்சம் சீரியஸாக நம்ம மனசாட்சிக்கு நியாயமாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கும் இதை தெரிவிக்கணுன்ற ஒரு விஷயம். ஸோ நம்ம சைட்லேருந்து, நம்ம கம்யூனிட்டி சைட்லேருந்து, யூடியூப் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த ஒரு வீடியோ. அண்ட் பார்ட் 2 தர்மஸ்தலா சௌஜன்யா கேஸ். ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் சௌஜன்யா அவங்களோட வீடு இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சைட்லேருந்து, தமிழ்நாடு சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேஸ்க்கு நியாயம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, இதுதான் தர்மஸ்தலோட பஸ் ஸ்டாண்ட். இங்க இருந்து தான் சௌஜன்யா டெய்லி நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. கொலை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வழியில தான் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே இந்த இடத்துல இருந்து தான். இந்த இடத்துல தான் சௌஜன்யா வந்துட்டு டெய்லி அந்த இடத்துல பஸ் ஏறுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து இறங்கி இந்த இப்போ நம்ம போகிற வழியில தான் நடந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை வாட்ச் பண்ணி அன்னைக்கு பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க போக போக பேசிட்டு ஸ்டோரி என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் தர்மஸ்தலாலேருந்து ஸோ அவங்க காலேஜுக்கு போயிட்டு இருந்த ஒரு வழி. ஸோ இப்படி தான் இறங்கி எப்போவுமே போவாங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்க வழி இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்கும். ஸோ எதுக்காக நிற்கல நீ இந்த ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்க? ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்களே இந்த கேஸை பற்றி பேசக்கூடாது. ஸோ பேசினா இந்த மாதிரி மேபி அந்த பர்சன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரோட பேரோ அவரோட
பிக்சரோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதை தவிர்த்துருக்கலாம். பட் குற்றவாளி யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ மேபி நம்ம சைட்லேருந்து கிடைக்கிற ஒரு இந்த சப்போர்ட்டு மேபி தமிழ்நாடுல இருக்கிற யூடியூப் கம்யூனிட்டிலேருந்து பார்க்குறவங்க யாராச்சும் நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஸோ அவங்களும் பேசிட்டோம், நம்ம சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ பொண்ணு இல்லைங்களா, நம்ம ஊர்லேயும் நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, தப்பு நடந்தால் நாமளும் தட்டி கேட்கணும். அட்லீஸ்ட் தட்டி கேட்கலனாலும் நம்ம சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது வாய்ஸ் ஆச்சும் ரைஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்கறது நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கோம், ரெகுலராக கேட்டுகிட்டே தான் இருக்கோம். இதுக்கப்புறமும் கேட்டாலும் அந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது அது ஜஸ்ட் வேர்டாக இருக்க போகுது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி விசிட் பண்ணி என்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்ன ஆக்சுவலாக ரீசன் அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, போய் உள்ளே போய் நம்ம விசாரிச்சுட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் கேஸில் என்ன நடந்திருக்குன்னா இவங்க தான் குற்றவாளிங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, ஆக்சுவலாக கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதே நேரத்தில் யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வந்துட்டு வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த தப்பு பண்ண ஒருத்தர் வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு ஒரு நோட்டீஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி என்னோட இமேஜை வச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிருக்காங்க, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ என்னை வச்சு என்னோட பேரை வச்சு ஏதாச்சும் வீடியோஸ் போட்டாங்கன்னா அவங்களோட சேனலை பிளாக் பண்ணணும், ஸோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குற்றவாளிங்க எப்பவுமே அவங்களோட தப்பை மறைக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, பணம் இருக்கு இல்லைங்களா. ஸோ பணம் இருக்கிறதுனால என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான். ஸோ அந்த வாங்கிட்டு தப்புங்களை மறைக்க பார்த்தா இது சரியில்லை. பட் இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருமான்னு கேட்டால், ஏன்னா ஏகப்பட்ட ஜஸ்டிஸை பார்த்தவங்க நம்ம, இதுவும் ஒரு ஜஸ்டிஸ் வீடியோவாக தான் போயிடும். ஸோ இதுக்கப்புறமும் போட போகிறதும் அப்படி தான். பணம் இருக்கவனை என்றைக்குமே நம்ம தொட முடியாது. மேபி இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போனால் தொடலாம் அப்படின்னு. குற்றவாளியை பற்றி நான் கூட டைரெக்டாக பேசிடலாம். ஸோ புண்ணியஸ்தலத்துக்கு வந்திருக்கோம், இப்போது கூட கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. அந்த கோயிலுக்கான பிரச்சாரம் எங்கேயுமே குறையவே இல்லை. ஸோ எங்கேயுமே வந்து மக்கள் நின்றுடல, கோயிலுக்கு வரது நிப்பாட்டவே இல்லை. தப்பு பண்ணவும் ஒருத்தன், பட் கோயில் அப்படின்றது புண்ணியஸ்தலம் அப்படின்றது கிளியராக இருக்காங்க மைண்டில். ஸோ தப்பு நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கோயிலுக்குள்ளே நான் பார்த்தேன். அண்ட் இந்த கேஸுக்கு முக்கியமான ஒரு ஹிண்ட்டாக இருந்தது அது இந்த ஒரு விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் வந்துட்டு இந்த மாதிரி டெட் பாடிஸ் எல்லாம் பொதிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோயிலுக்குள்ளே ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க, இந்த இடத்துல இறந்து போகிறவங்களோட இது எடுத்துகிட்டு வந்து போட்டால் அவங்களுக்கு வந்துட்டு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மீன் கோயிலே எழுதி வச்சுருந்தாங்க. அதையும் நான் ஆட் பண்ணுறேன் வீடியோ. கோயிலுக்குள்ளே ஃபுட்டேஜஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பர்டிகுலராக அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது இது நம்ம கேட்ட ஒரு விஷயமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து வச்சேன். ஸோ எடுத்து வச்சுருக்கேன், மென்ஷன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அந்த கன்னடாவில் எழுதியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு கன்னடா படிக்க தெரியும், ஸோ அதனால் நான் படித்தேன், அதனால் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படி எழுதியிருந்தாங்க. இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஆசைப்பட்டு அவங்களோட பாடிஸை கொண்டு வந்து இங்கே புதைக்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க, அதனால தான் கொண்டு வந்து புதைச்சிருக்கோம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கேஸில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஆயிரக்கணக்கான பாடிஸ் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி புதைச்சிருக்காங்க. ஸோ வயசு பொண்ணுங்களை, ஸோ ஒரு அடல்ட் ஏஜில் இருக்கிற பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ அவ்வளோ ஈஸி இல்லைல்ல, நம்ம அதிகமாக பேசக்கூடாது. பட் இருந்தாலும் இங்கே தோணுது இல்லையா அதை பேசிடணும் அப்படின்னு. ஸோ பேசக்கூடாது இல்லையா, பேசக்கூடாது இல்லை என்னதான் காசு இருக்கிறவன் அபோது இல்லாதனாலும் நாம அண்டர்லா தான். நம்ம அண்டர்லால இருக்கோம், மிடில் இருக்கோம், நம்ம பேசினா நம்மளை என்ன வேணால் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் ஒரு நியாயத்துக்காக நான் இதை ஒரு விஷயம் பேசினேன், அவ்வளோதான். ஸோ அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றது அந்த மஞ்சுநாதா கோயிலில் இருக்க அந்த சாமிக்கு மட்டும்தான் தெரியும். சாமி ஏன் வரல அதெல்லாம் கேட்காதீங்க, சாமி வரப்போகிறது இல்லை. அதுக்கான ஒரு பண்ண தப்புக்கு அவரே ஏன் வரணும். இங்கே மனுஷங்க தான் தப்பு பண்ணுறாங்க, மனுஷங்க தான் எல்லாமே பண்ணிட்டு வராங்க. குடிக்கிறதும் அவன் தான், கொலை பண்ணுறதும் அவன் தான். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு 10 பேர் உண்மையாக இருக்காங்க, நல்லவங்களா இருக்காங்க. ஸோ அந்த 10 பேரை கண்டுபிடிக்கிறது இன்னும் நல்லவங்களா இருக்க அந்த 10 பேர் தான். ஸோ அப்படி தான் ஒரு கேஸுக்கான ஒரு நியாயம் கிடைச்சா மேபி அந்த ஃபேமிலி கொஞ்சம் சந்தோஷப்படும். ஜஸ்டிஸ் இல்லை. ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக சிட்டிசன் படம் பார்த்தேன். அந்த சிட்டிசன், ஆமாம். ஸோ அந்த படத்தில் அந்த அத்திப்பட்டி அப்படின்ற கிராமத்தையே ஒட்டுமொத்தமாக அழிச்சதுக்காக படத்தோட எண்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தண்டனை அப்படின்றது நல்ல ஒரு தண்டனை அப்படின்னு. அவங்களோட சிட்டிசன்ஷிப்பே பறிக்கப்படும். அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒட்டுமொத்த எல்லா ஃபேமிலியில் சித்தப்பா மாமா அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு கிடைச்சிருக்க அந்த ஆடம்பரம் அப்படின்றது
பறிக்கப்படணும். இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோமோ தண்டனை அது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படணும். அப்படி ஒரு தண்டனை கிடைச்சா மேபி அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாழும்போதே அவனுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஃபுட்டு, கரண்ட்டு, ட்ரெஸ்ஸு, இது வரைக்கும் வாழ்ந்த ஒரு வீடு, அவசிய தேவைகள், அவனோட நம்ம ஒரு டே அண்ட் லைஃப்ல நமக்கு தேவைப்படுற அந்த ப்ரஷ்லேருந்து பேஸ்ட்லேருந்து எல்லா விஷயமுமே அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா ஸோ அப்படிதான். அப்படி ஒரு தண்டனை கிடைச்சா மேபி அவங்க குற்றவாளிகளாக இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து கேஸில் மேபி அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ சட்டத்தை பற்றி நாம சொல்ல முடியாது. இது ஒரு படத்தில் பார்த்ததுனால இது படத்துக்கு பொருந்தும்டா, நிஜ வாழ்க்கைக்கு பொருந்தாதா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். மேபி அது லால இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். மேபி அவங்க தப்பு பண்ணியிருந்தா அது ப்ரூவ் பண்ணப்பட்டா. பெரிய இடத்துல இருக்காங்க, ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்லேயே எத்தனையோ விஷயம் நடந்துருச்சு இல்லையா? தமிழ்நாட்டில் ரீசெண்டாக நம்ம பார்த்தது பெரிய இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது. ஸோ எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருக்காங்க. காசை வச்சு என்ன வேணால் மறைச்சிடலாம் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தது நாம தான். நாமளே இடத்த கொடுத்துட்டோம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கான். அவன் தான் கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கான். அவனை தலைமையில வச்சு ஆடணும்னு அவசியம் இல்ல. நீங்க எல்லாருமே மேல கொண்டு வரீங்க, பட் அவங்க தலை மேல தூக்கி வச்சு ஆடுறது அப்படின்றது, கடவுளுக்கு சமமா ஒருத்தங்களை பாக்குறது அப்படின்றது இதுதான் தப்பு. ஸோ வளர்த்து விடுங்க. அட்வான்டேஜா நாம தான் அவங்களுக்கு எல்லாமே உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சௌஜன்யா அவங்களோட வீட்டுக்கிட்ட. அங்கே எப்படி நிலவரம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஸோ என்ன நடந்துச்சு இது வரைக்கும் அப்படின்றது தெரிஞ்சு ஊரோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் பாசிட்டிவா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணிடுவோம்டா அப்படின்னு வந்துட்டு இருந்த எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் திடீர்னு அந்த ஊரோட என்ட்ரன்ஸ்லேருந்து முன்னாடி போறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. உண்மையாவே கேஸோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்காம அந்த ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே தெரிய வந்தது. கைஸ் வழி கன்ஃபியூஷன் ஆச்சு. போர்டு அப்படி ஒரு வழி காமிக்குது, இப்படியும் ஒரு வழி காமிக்குது. எப்படி போகிறதுன்னு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்கு. சரி, உருட்டுக்கட்டை ரெடியா வச்சிருப்பாங்க அடி வாங்குறதுக்கா? என்னப்பா நீ எவ்வளவு பேர் சென்சிட்டிவ் கேஸை கையில புடிச்சுன்னு தெரியுமா? அது நீ வீடியோ கூட இவ்வளோ தைரியமா சொல்றது தெரியுமா? நான் சென்சிட்டிவ் கேஸ்ன்னு தான் சொன்னேன். என்ன இதுன்னு வகையே தோற்கல இல்லைன்னு. ஏய் எனக்கு இது வலியான்றது டவுட்டா இருக்கு. ஆமா, நம்மளும் போற வழியில போச்சிருவோம். ஏன் ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்லது பண்ணலாம்டா. நீ ஏன்டா சாவறத பத்தியே பேசுற? சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, கேஸ் அப்படி இருக்கு. வா, ஒரு நல்ல விஷயத்துக்காக உயிரை விட்டுன்ற பேர் வரும். அதுக்கு முன்னாடி இது வலி இதுவான்றதே டவுட்டா இருக்கு எனக்கு. நம்ம என்னமோ காட்டுக்குள்ள போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல அப்போ ஒரு புள்ள போச்சு இல்ல. இந்த நேரத்துலயும் உனக்கு ஒரு கிளிகிழிப்பு. ஏய் யோப்பா கடவுளே. ஏய் நோ நோ நோ, சாரி சும்மா தான் சொன்னேன். சும்மா வாயா. நீ சும்மா வந்து பயமாக்குது. காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இல்ல தயா போய் நிக்கிறோம். அவங்க இருடா, அங்க ஏதோ பில்டிங் மாதிரி. ஹேய் லாரிடா டேய். ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்துக்கு தலையில வச்சுட்டு நடக்கிறது அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வேற கையில புஷ்ல யோசிச்சா லாரியே வரும். ஏய் எனக்கு பயம்லாம் இல்லை. சரி, நீ கூட இருக்கல. நானு அம்மா தயா அடாப்பாவி, இது கேன்சல் பண்ணிடு. ஆனா உண்மையே காடு மாதிரி தான்டா இருக்கு. பட் அவங்க பண்றது தப்பு தானடா. அது இந்த சைடு அந்த சைடு அதை சொல்ல பேசு. ஏய் சொல்றேன் இல்ல அது என்னது? ஏய் வாய் வச்சு சும்மாறா, ஏன்டா எனக்கு ஒண்ணுக்கு வர வைக்கிறேன். ஏய் பேரை கேட்டேன். பின்னாடி ஏதாவது தூக்கி போட்டியா? சவுண்ட் வரட்டும் வேணும்னே. அது ஒரு ஊர், அது அவங்களோட ஊருக்கு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. யாராவது இருக்காங்க மாடு மேய்க்கிறவங்க? என்னன்னு போய் கேட்பா. ஆனா ఇక్కడ ஊர் பரப்பிட்டான்னு கேட்பேன். நான் ஊரப்பா மாட்டி விடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இல்லை கேட்டேன். முடிஞ்சா நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடிஞ்சா நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை ஏதாச்சும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தால் பயந்துட்டு ஓடுறோன்னு இல்லை, பிரச்சனை இல்லை, தேவையில்லை. ஸோ அதனால் உயிர் முக்கியம் தெரியல. அங்கேருந்து வந்து இங்கே வீடியோ பண்ணி எங்களை பற்றி 4 பேர் பெருமையாக பேசுறதுக்காக எல்லாம் வீடியோ பண்ணல. இங்கே தோணுச்சு உள்ள போதே ஊர் ரொம்ப பயங்கரமாக இருக்கு இடம். போய் பார்க்கலாம். ஊர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டு வரலாம்.
இல்லையா நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ வீடியோ பிடிக்கிறது கூட கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் தான், முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறேன் நான். அண்ட் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு தைரியமாக இருக்கிறது இவன் தான். ஆக்சுவலாக சிரிக்கிற விஷயம் இல்லடா, இது சீரியஸான ஒரு விஷயம். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். சிரிக்க ஆரம்பிச்சது யாரு? சாரி, நீ பயம் உயிரோடன்ற. ஆமாம், ஏன்டா உயிரை பற்றியே பேசி சாவடிக்கிற? இன்னைக்கு இருக்கிற உயிர் நாளைக்கு போதான் போகுது. அதுக்கு நீ இப்படி போகணுமா? நல்ல விஷயம் பண்ணுறோம்ல. சுதந்திர போராட்டக்காரன் லிஸ்ட்டும் ஃபோட்டோவும் வரும், என் ஃபோட்டோ வர மாட்டேன். பின்னாடி வண்டி சொல்கிறது மாற்றிட்டுருவாங்க. கட் பண்ணி விட்றலாம். கைஸ் ஏதோ காட்டுக்குள்ள வழி மாதிரி வந்துட்டோம். இப்படி இல்லை வழி, நம்ம அப்படி போகணும். ஸோ அந்த போர்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு நமக்கு. ஆனால் இவன் நடுநடுவில் பயன்படுத்திடுறாங்க கைஸ். ஏன்டா என் வயிற்றில் புள்ளி கிடைக்கிற? காட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு சொன்னேன். ஆக்சுவலாக காட்டுக்குள்ளே தான் இருக்கும். என்ன கொஞ்சம் வருது, பழைய காலத்தில் லாரிய மாதிரியே எல்லாமே இருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் அதை பற்றி பேசினாலே தூக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் தான் எனக்கு. இல்லைப்பா, என் கூட அந்த கடவுள் இருப்பார், இல்லை நீ இருப்ப. ஆக்சுவலாக கைஸ் இந்த ஊருக்குள்ளே போகிற இடமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நம்மளும் இங்கே வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுத்துக்கலாம். போக முடிஞ்சால் போய் சில ஷூட் பண்ணியிருக்கோம், பட் அதை நம்ம போஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரூல் அப்படி இருக்குது, லா அப்படி இருக்குது. ஸோ ஊருக்குள்ளே போகும்போதே அந்த ஒரு பயங்கரமான ஒரு நிலவரம் ஊருக்குள்ளே போகும்போதே தெரியுது. நம்ம போகும்போதே நம்மளை ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறாங்க. இருந்தாலும் அங்கே உள்ளே போனோம். ஏற்கனவே வந்தாங்க, ஆக்சுவலாக வந்தாங்க ஒரு 4 பேர் காரில் வந்தாங்க. என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் எதுவும் காட்டிக்கல. அண்டு நம்ம எடுத்துருக்க ஃபுட்டேஜஸில் சில ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதை இங்கேயோட நிப்பாட்டிடலாம். நம்ம கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கான பண்ணோம், கிளம்புறோம். குரல் எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கலாம், அவ்வளோதான். அண்ட் ஃபேமிலி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா, நாங்கள் ஏதாச்சும் மாற்றிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் வாங்கல் இணைவோம் இனியதில் நண்பர்களாக, உறவுகளாக.